ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த சிராயா ப்ளஸ் கன்சென்ட் இன் இந்தியா பற்றி பேசியிருந்தேன். இல்லைனா திருப்பி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த வீடியோ இஸ் ஆக்சுவலி அபவுட் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இன் இந்தியா. பார்க்க அழகா இருக்கீங்களா இல்லையான்றது. ஆனால் இது மென்ஸ் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ், விமென்ஸ் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டு பற்றி பேசணும். ஆனால் ரெண்டுமே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் டாபிக். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணணும்னு இருக்கேன். ஒன்று, பாடி பாசிட்டிவிட்டி மூவ்மெண்ட் வாஸ் ஆக்சுவலி ரியலி குட். ஆப்வியஸ்லி நானுமே ஓரளவுக்கு உண்மையை சொல்லணும்னா ஓரளவுக்கு நான் என்னோட பாடி பத்தி பாசிட்டிவ் கிடையாது. ஸோ ஐ லுக் அட் மை மிரர். நான் கண்ணாடியை பார்த்து எனக்கு நிறைய நாள் நான் வந்து ஐயோ கடவுளே என்னடா நீ பார்க்க எப்படி இருக்கேன்ற நினைச்சிருக்கேன். இன்னும் நினைச்சிட்டு தான் இருக்கேன். ஜிம்முக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணி என்னால என்ன பண்ண முடியுமோ. இப்போ சம் டேஸ் நான் பார்க்கறேன், எனக்கு பார்க்க நல்லா இருக்கு. சில நாள் பார்க்கறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாமே இருக்கு. ஸோ ஐம் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். என்னால என்ன பண்ண முடியுமோ என்னால நான் பண்ணிட்டு இருக்கேன். ஹெல்த் மூவ்மெண்ட் ரொம்ப நல்லது. இந்தியால இந்த புரோட்டீன் மூவ்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. புரோட்டீன் சாப்பிடணும். இந்தியன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி புரோட்டீன் டிஃபிஷியன்ட். நம்ம நார்மல் மீல்ஸ்ல நார்மல் சாப்பாடு டெய்லி சாப்பிடுற சாப்பாடுல புரோட்டீனே கிடையாது. பேசிக்லி அது பருப்புல கொஞ்சோண்டு கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வர்த்து இல்ல. ஆக்சுவல் கறி தேவை, டெய்லி கறி தேவை. டெய்லி கறின்றது ஒரு கான்செப்ட் இல்ல நம்ம ஊர்ல. வாரத்துல ஒரு நாள் மேக்ஸ் சண்டே. அது வந்து ரொம்ப அன்ஹெல்தி. நார்மல் பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நீங்க வெளியூர் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்களோ இல்ல ஈவன் ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள் எல்லாருமே ஒரு பேசிக் லெவல் ஆஃப் மசில் மாஸ் இருக்கும். நம்ம கிட்ட அது கிடையாது. நம்மளுக்கு மசில் மாஸ் பில்ட் பண்றதுக்கு அந்த தேவையான புரோட்டீனே நம்ம எடுக்கிறது கிடையாது. நார்மல் எவ்ரிடே ஆக்டிவிட்டிலேயே மசில் மாஸ் பில்ட் பண்ணலாம். சின்ன வயசுல ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கும் போது கூட மசில் மாஸ் பில்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம பண்ணல. ஏன்னா நம்ம அதுக்கான தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்ல, புரோட்டீன் இல்ல. இப்ப அது வந்து ஒரு மூவ்மெண்டா வந்து எல்லாத்துலயும் புரோட்டீன் போட்டு கொஞ்சம் இது பண்றானுங்க. ஆனா ஆஸ் அ ஹோல் இட்ஸ் ரியலி குட். தேவையான நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் இந்த தெரிஞ்சு அவங்க ஒரு கான்சியஸா அதுல ஒரு எஃபர்ட் எடுத்து எல்லாரும் மாத்திக்கிறது லைஃப் ஸ்டைல ரொம்ப நல்லது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மச் மோர் எஃபெக்டிவ் தன் எனி மெடிசன். லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கம்மி பண்ணி விட்டுரும். 10K ஸ்டெப்ஸ்ன்றது, புரோட்டீன் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறது, ஹெல்த்தியா இருக்குது, ஆக்டிவா இருக்குது வந்து ஆஸ் அ கான்செப்ட் ரொம்பவே நல்லது. ஆனா அதுக்கு ஒரு டார்க் சைடும் ஒரு இது. அந்த டார்க் சைடு பத்தி தான் நான் பேச போறேன். ஏன்னா இது வெறும் நல்லா இருக்குதுன்னு சொல்லதுல ஒரு வீடியோ கிடையாது. டார்க் சைடு என்ன? என்னன்னா, இப்ப என் வயசு பசங்க 22 இயர்ஸ் ஓல்டு, 23 ஆக போகுது. என் வயசு பசங்க நெறைய பேரு ஜிம்முக்கு போறாங்க. ஆப்வியஸ்லி ரொம்ப நல்லது. எல்லாரும் ஜிம்முக்கு போய் அடிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன இங்க? அப்டின்னா ஜிம்முக்கு போறது கிடையாது. ஜிம்முக்கு போகும்போது அதுல சுத்தி இருக்க அந்த சோசியல் மீடியா எப்படி இருக்குன்றத பொறுத்து தான். உங்களுக்கு ஃபிட்னஸ் என்வைரன்மென்ட் இருக்கு. ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஆனா என்னன்னா, நம்ம வந்து சோசியல் மீடியால பார்க்கிறது டாப் 0.01% ஆஃப் த பீப்பிள் ஆர் டாப் 0.1% ஆஃப் த பீப்பிள். பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் மட்டும் தான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவாங்க. ஆப்வியஸா இப்ப என்ன மாரி நான் 1½ வருஷமா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். நான் எதுவுமே அப்லோட் பண்ணது இல்ல. என்னோட ஓன் பெர்சனல் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில எதுவுமே அப்லோட் பண்ணது இல்ல. வெறும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு கூட. ஏன்னா எனக்கு தெரியும் ஐ எம் நாட் அப் டு மை ஸ்டாண்டர்ட்ன்னு. ஸோ ஆப்வியஸ்லி அப்லோட் பண்றவங்க எஸ்பெஷலி அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கிறவங்கன்றவங்க, இத ஒரு ஒரு ஜாபா பண்றவங்க, தே ஹேவ் மோர் டைம் இன் தேர் ஹேண்ட்ஸ். தே டேக் அ லாட் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே. நடுவுல ஒரு பூனையோட அப்பியரன்ஸ். அடுத்து கன்டின்யூ பண்ணலாம். தே ஹேவ் த லாட் ஆஃப் டைம் இன் தேர் ஹேண்ட்ஸ். இதுவே அவங்க ஒரு ஒரு வேலை. ஆப்வியஸா வேலை பண்றவங்க அதுல நல்லா தான் இருப்பாங்க. இல்ல அதுல நல்லா இருக்கவங்க மட்டும் தான் அந்த வேலைய பண்றாங்க. அதுவும் இருக்கு சார். 2மே இருக்கு. அவங்க பெட்டர் ஆறதுக்கு மல்டிபிள் இயர்ஸ் எடுத்துன்னு, அதுக்கப்புறமா தான் தே போஸ்ட் தேர் கன்டென்ட். இப்போ பாக்கி பேரெல்லாம் ஜஸ்ட் கெட்டிங் இப்பதான் உள்ள போறோம் இந்த மாரி விஷயத்துல. இப்ப நானும் இப்பதான் ஜிம்ல ஆரம்பிச்சிருக்கேன். 1 1/2 இயர்ஸ் ஒண்ணுமே கிடையாது. 1½ வருஷம்ன்றது. அந்த மாரி உள்ள போம்போது, எடுத்தோனே அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஓகே எனக்கு அந்த லெவல்ல இருக்கணும். ஆனா உடனே இருக்கணும். எனக்கு அந்த ஆப்வியஸ்லி 7 வருஷம், 8 வருஷம்ன்ற அந்த லெவலுக்கு டைம் போடுறதுக்கு யாருக்குமே இங்க பொறுமை கிடையாது. யாரு 8 வருஷம்? எனக்கு கூட 8 வருஷம் ஆகும்னு சொன்னீங்கன்னா, எனக்கு நான் யோசிப்பேனான்னு தெரியல அது படி யாருக்கு. 8 இயர்ஸ். ஆனா எல்லாரையுமே நீங்க ஜிம்முக்கு போறீங்கன்னா, நான் பாருங்க ஒரு 2 பேர் நல்லா இருக்கு. ஜெனடிக்ஸ் மேஜர் இதுல. அவங்க 2 பேரும் மேபி நல்லா இருக்கலாம் ஜெனடிக்ஸ். அதனால அவங்களால அப்படி இருக்க முடியலாம். ஆனா இன்னொரு பிரச்சனை ஸ்டெராய்ட்ஸ். இந்த ஸ்டெராய்டு யூஸ் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. டூ த பாயிண்ட் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் ஸ்டெராய்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஏன்னா, இந்த இந்த ரிசல்ட்ஸ் தெரியலன்றதுக்காக. அப் டூ த ஸ்டாண்டர்ட்ஸ் இல்ல. இந்த சோசியல் மீடியால பார்க்கிற மாரி இல்ல. நீ எடுத்து உன் ஃபோட்டோ போடுறன்னா, ஒரு 2 பேர் போடுறாங்கன்னா, நம்மளுக்கு பார்த்துட்டு நம்மளுக்கு நான் அது 1½ வருஷமா, 2 வருஷமா உயிர குடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால அந்த அளவுக்கு லீனா, அந்த அளவுக்கு பல்கியா இருக்க முடியல பாக்க.
ஏன்னா எனக்கு இப்போ இப்ப எனக்கு ஏதாவது தேவைப்படும். இப்போ எனக்கு அது சப்ளிமெண்ட் பண்றதுக்கு. எனக்கு அப்ப நான் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எனக்கு அதனால ஆப்வியஸ்லி ஸ்டெராய்ட்ஸ் நல்லதுதான். ஆனா ஹெல்த் மூவ்மெண்ட் அன்ஹெல்த்தி ஆயின்னு இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஹெல்த் மூவ்மெண்ட் எல்லாரும் ஹெல்த்தி ஆகணும்னு ஆரம்பிச்சது. எல்லாரும் பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஜிம்முக்குள்ள போய் இந்த மாதிரி ஒரு நல்ல ஹேபிட்ஸோட ஆரம்பிச்ச மூவ்மெண்ட் அன்ஹெல்த்தியா போயின்னு இருக்கு. ஏன்னா பீப்பிள் டேக் இட் த ராங் வே. இது வந்து காம்படிஷன் ஆயிடுச்சு எல்லாருக்கும் நடுவுல. ஓ, நான் இது மாதிரி ஆனோம். இது பெட்டரா இவனை விட பார்க்க நான் நல்லா இருக்கணும், அவனை விட பார்க்க நான் நல்லா இருக்கணும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட், பேசிக் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது மேஜர் ஆயிடுச்சு. எல்லாரும் மைண்ட்ல அது போயிடுச்சு. இப்போ சோசியல் மீடியா பாக்குறேன்னு 4 பேர் போடுறாங்கன்னா அவங்க மாதிரி இருக்கணும். இல்ல அவங்கள அந்த அளவுக்கு பார்க்க நல்லா இருக்கவங்களுக்கு இன்னொரு எஃபெக்ட். சரி, பார்க்க அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்கன்றது ஒண்ணு. இன்னொன்னு, பார்க்க நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு அவ்வளவு ஃபாலோவிங் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. பெருசா அட்டென்ஷன் இல்லாத ஒரு டைம்ல மேபி ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட இருந்து அவ்வளவு அட்டென்ஷன் இல்லாத ஒரு டைம்ல அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்னு தெரியுது. சோ உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கணும். அதுவும் எதுவுமே இங்க தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அது போற வழிதான் ப்ராப்ளமேட்டிக். இது எதுவுமே சைக்கலாஜிக்கலி ஹெல்த்தி கிடையாது. பிசிக்கலி ஹெல்த்தியா இருந்தாலும் பிசிக்கல் ஹெல்த்தி கிடையாது ஸ்டெராய்ட்ஸ். நார்மலா ஜிம்முக்கு போறது பிசிக்கல் ஹெல்த்தி. ஆனா அதுலயுமே கூட உங்களுக்கு மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். இது வந்து நான் நாளைக்கே எனக்கு ரிசல்ட் வேணும். நாளன்னைக்கு எனக்கு ரிசல்ட் வேணும். 1 மாசத்துல வேணும். 2 மாசத்துல வேணும். வராது. நிறைய பேர் எல்லாருமே பாதிக்கு மேல பொய். ஆல்மோஸ்ட் எல்லாம் எடிட்டட். எல்லாம் பம்ப்ல நல்ல லைட்டிங்ல வேற லெவல் போசிங்ல எடுக்கிறது ப்ரொஃபஷனலா. அதுக்கும் நார்மலா வீட்ல பாக்குறதுக்கும் அவங்களே டிஃபரெண்டா தான் இருப்பாங்க. நம்ம டிஃபரெண்டா இருக்கோன்றது வேற கான்செப்ட். அவங்களுக்கு அவங்களே டிஃபரெண்டா தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கணும்ன்ற ஒரு ப்ராப்ளம்ல நம்மளே ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுது. 2வது, விமென் சைடுல இது வந்து டிஃபரெண்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஒண்ணு, ஐ வுட் சே இட்ஸ் பீன் பெட்டர். ஆனா நான் ஆப்வியஸா நான் பொண்ணு கிடையாது. அதனால நான் சொல்ல முடியாது. ஆனா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஹேவ் சேஞ்ச்ட் இயர்ஸ் ஆன் இயர்ஸ். அதுவும் எஸ்பெஷலா நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல கருப்பா இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. எஸ்பெஷலி விமென்க்கு. பசங்களுக்கு ஆமா. ஆனா பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் வந்து வருஷ கணக்கா அப்படியே சொல்லி 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 என் பாட்டிக்கெல்லாம் இது இவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னி வரைக்கும் அவங்களுக்கு அது உள்ளே இருக்கு. சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு சொல்லி சொல்லி அந்த மாதிரி பண்ணது. நம்ம நேச்சுரலா நம்ம ஸ்கின்ல மெலனின் இருக்கு. மெலனின்னால நம்ம கருப்பா நம்மளுக்கு ஆக்சுவலா அது அட்வான்டேஜ் தான். நம்மளுக்கு சூரியன்ல இருந்து காப்பாத்துறதுக்கு ஸ்கின்லயே மெலனின் இருக்கு. அவ்வளவு சிம்பிள் கான்செப்ட் இது. ஆனா அந்த ஸ்கின் கலர் வச்சுன்னு நம்ம பயங்கரமான டிஸ்கிரிமினேஷன். அதுவும் எஸ்பெஷலி விமன் அவங்களோட பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸா ஒரு ஹெல் ஆக்கி வச்சிருக்கோம். பாதிக்கு மேல எல்லா பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், பியூட்டி ஆட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அது ஒரு அளவுக்கு பெட்டர் ஆயின்னு வருதுன்றதுதான் என்னோட மேபி. ஆனா அது டெஃபினட்டா இன்னுமே பெட்டர் ஆவணும். இந்த அன்ஹெல்தி பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் குறையணும். எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு லைன்ல நிக்க வச்சு நான் சொல்றதுதான் இப்படின்னா இதுதான் அழகு. அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒண்ணு அழகா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தவங்க பார்க்க நல்லா இருப்பாங்க. அதனாலதான் அவங்கவங்களுக்கு ஃபேவரட் ஹீரோயின்லாம் இருக்காங்க. ஒருத்தருக்கு பார்க்க நல்லா இருப்பாங்க. இட்ஸ் நாட் பியூட்டி. பார்க்க நல்லா இருக்குது. எனக்கு எஸ்பெஷலி நான் எனக்கு ரொம்ப பர்சனலா பேசணும்னா, எனக்கு பார்க்க நல்லா இருக்குன்றத விட எனக்கு ஆல்மோஸ்ட் ஐ ஃபைண்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரிஒன் அட்ராக்டிவ். ஆனா ஐ டோன்ட் ஃபைண்ட் எனிஒன் தட் அட்ராக்டிவ். சோ இது என் ப்ராப்ளம். எனக்கு எல்லாருமே பார்க்க அழகா இருப்பாங்க. ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் அளவுக்கு. ஆனா யாருமே ஓ மை காட் பார்த்த உடனே லவ் பண்ற ஆள் கிடையாது நானு. ஏன்னா எனக்கு பேசி பழகுனதுக்கு அப்புறமா பார்க்க பார்க்கும்போது இருக்க அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆயிடும். அது ஒரு மாதிரி வியர்ட் கான்செப்ட். ஆனா அந்த மாதிரியும் இருக்கு. சோ நத்திங் ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கின் கலர் அண்ட் ஹவ் யூ லுக் ஹெல்தியா. இப்ப எனக்கு ஐ வாஸ் ஃபேட், ஐ வாஸ் நாட் ஃபிட். என்னால பெருசா எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் பண்ண முடியாது. எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ண ரொம்ப ஆசை. ஸ்போர்ட் நான் பைத்தியம் நானு. ஆனா என்னால பெருசா பண்ண முடியாது. ஏன்னா நான் பிசிக்கலா அவ்வளவு ஃபிட்டா இல்ல. அப்ப எனக்கு அதுவுமே என்ன மென்டலா அஃபெக்ட் பண்ணுச்சு. இப்போ நான் பிசிக்கலா ஃபிட்டா இருக்கேன். என்னால ஸ்போர்ட்ல இது பண்ண முடியும். எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங். சோ நல்ல ஃபீல் பண்றதுக்கு ஃபிட் ஆகுங்க. ஃபிட் ஆ அதுதான் மேஜர். அந்த சைக்காலஜிக்கல் சேஞ்ச் தேவை. வெறும் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் இந்த இந்த இது பிசிக் இன்ஃபிளேஷன்ன்றாங்க. பார்க்க எப்படி இருக்குன்றது இன்ஃபிளேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் பார்க்க அழகா இருக்காங்க. இல்ல, பார்க்க அழகா 10 பேர் இருக்கானுங்க. அந்த 10 பேரும் ஆனா இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்றானுங்க. அது 10 பேரை தான் நீ பாக்குற. அதுதான் பிரச்சனை. நீ வந்து வெறும் அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருமே எவ்ரி சிங்கிள் பர்சன் இஸ் டிஃபரெண்ட் ஜெனடிக்லி. அவங்க பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அவங்க 6 பேக் வருமா, 8 பேக் வருமா, ஆப்ஸ் பார்க்க எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும்ன்றது வந்து எல்லாமே ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மின் பேசிக்லி பிறக்கும் போது ஜெனடிக்ஸ்ல.
அதுல உங்களோட பெஸ்ட்டுக்கு நீங்க போலாம். ஒழுங்கா சாப்பிட்டு ஜிம்முக்கு போய் எக்சர்சைஸ் பண்ணா. ஆமா. ஆனா, யாருமே இன்னொருத்தர் மாரி இருக்க முடியாது பாக்க. பெர்ஃபெக்ட்டா, எக்ஸாக்ட்டா. லிட்டரலா முடியாது. சோ அப்போ அவங்க அவங்கள மட்டும் தான் கம்பேர் பண்ணிக்கணும். சரி நீ உன்ன கம்பேர் பண்ணிக்கோ. நீ 1 மாசத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தியா உன்ன விட? அப்படின்றது மட்டும் தான் முக்கியம். இப்போ இன்னைக்கு நான் 1 மாசம் 1 மந்த் பேக் என்னால இன்னைக்கு அளவுக்கு ஃபிட்டா இருந்தேனா நானு இல்ல. ஏன்னா இன்னைக்கு நான் இந்த 1 மாசத்துல போட்ட எஃபோர்ட்னால நான் இன்னைக்கு ஃபிட்டா இருக்கேன். அந்த 1 மாசம் முன்னாடி இருந்தத விட. அவ்வளவுதான். சோ இந்த மாரி மந்த் பை மந்த் பில்ட் பண்ணின்னு போணும். மேக்ஸ் மோர் சென்ஸ். இதுதான் இன்னைக்கான வீடியோ. தேங்க் யூ. பாத்துருந்தீங்கன்னா வேற ஏதாவது வீடியோ பார்க்கணும்னா பாருங்க. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.